சுமதி அவங்களை வருக வருக என வரவேற்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். மாதா பிதா குரு தெய்வம் அனைவரையும் வணங்கி நான் என் உரையை தொடங்குகிறேன். என்னுடைய குருநாதர் சூரியனார் ஐயா சுந்தரராஜன் ஐயா அவர்கள் அவரோட அருளால் நான் இன்றைக்கி வந்து ஒரு ஜோதிடராக வந்து கரூரில் நானும் வந்து முருகன் சார ஜோதிட நிலையன்னு சொல்லி ஆஃபீஸ் ரூம் போட்டு இன்றைக்கி ஜாதகம் பார்த்துட்ருக்கேன். அதுக்கு நான் வந்து என்னோடய குருநாதருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு சின்ன கருத்து மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அதாவது திருமணத்துக்கு முன்பு இருக்கிற வாழ்க்கை வேறு, திருமணத்துக்கு பின்பு இருக்கிற வாழ்க்கை வேறு. இந்த திருமண முறிவு அப்படின்றது வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ரொம்ப அதிகமாயிருச்சு. இதை வந்து நம்ம வந்து கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து திருமண முறிவு ஏற்படுமா ஏற்படாதா அப்படின்றத வந்து நம்மளால் கணிக்க முடியும். எப்படி அப்படின்னா, ஒரு கடினமான ஜாதகத்துக்கு எப்படி திருமணம் செய்யணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு ஜாதகத்தில் 7ஆம் இடம் அப்படின்றது ஒரு துணை ஸ்தானம். இப்போ அந்த 7ஆம் இடம் வந்து பார்த்திங்கன்னா 6, 8, 12, 4, 8, 12, 8, 12, 6, 12 இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் உட்காந்துருச்சு. நட்சத்திரப்படி பார்க்கணும், நட்சத்திரம் தான் பேசும். நட்சத்திரப்படி இந்த மாதிரி ஒரு இடத்துல போய் தொடர்பு கொண்டுருச்சு அப்படின்னா இது வந்து திருமண வாழ்க்கைக்கு ஒரு கடினமான ஒரு ஜாதகம். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு கடினமான ஜாதகத்துக்கு வந்து நம்ம எப்படி வந்து திருமண பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னா, இந்த 6, 8, 12, 8, 12, 6, 12 இதை உடைக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தோட துணையத்தான் நம்ம வந்து இதோட பொருத்தணும். இப்போ 7ஆம் இடம் வந்து நட்சத்திரத்தின்படி 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கு அப்படின்னா, இப்போ அந்த ஜாதகத்துக்கு நம்ம எப்படிப்பட்ட ஒரு துணையை பொருத்தணும்னா, அந்த துணையோட ஜாதகத்தில் 7ஆம் இடம் வந்து 7ஆம் இடத்தை தொடர்பு கொள்ளணும். 7ஆம் இடத்தோட நட்சத்திரத்தில் உட்காந்துருந்தது அப்படின்னா இந்த 8ஆம் இடத்தை வந்து அது வந்து உடைச்சிரும். அந்த மாதிரி உடைக்கக்கூடிய ஜாதகமாக தான் நம்ம வந்து இணைக்கணும். இப்போ வந்து 7ஆம் இடம் வந்து 12ஆம் இடத்தோட வந்து தொடர்பு கொள்ளுது அப்படின்னா, இப்போ இதுக்கு எப்படிப்பட்ட துணை பார்க்கணும் அப்படின்னா, அந்த பார்க்குற துணையோட ஜாதகத்தில் 7ஆம் இடம் வந்து 11ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளணும். அப்போ அந்த 11ஆம் இடம் வந்து 12ஆம் இடத்தை வந்து உடைச்சிரும். அப்போ வந்து இவங்க வாழ்க்கையில் திருமண பிரிவுகள் ஏற்படுமா அப்படின்னா ஏற்படாது. என்னதான் வந்து இந்த 7ஆம் இடம் வந்து 12ஆம் இடத்தோட தொடர்பு கொண்ட ஜாதகர் வந்து ஒரு பிடிவாதமாக வந்து நின்று போனால் கூட அந்த 7ஆம் இடம் 11ஆம் இடத்தோட தொடர்பு கொண்ட அந்த ஜாதகத்தை இணைக்கும் போது அந்த 12ஆம் இடத்தை நடக்க விடாமல் செயல்பட விடாமல் தடுத்துரும். இதுக்கு மேலே வந்து இன்னும் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, 7ஆம் இடம் வந்து இந்த மாதிரி 4, 8, 12, 8, 12, 6, 12 தொடர்புள்ள நட்சத்திரத்தின்படி நின்றாலும் கூட அவங்களோட லக்னம் வந்து இதை உடைக்கிற மாதிரி இருக்கணும். ஒன்று துணையாவது உடைக்கிற மாதிரி வரணும், இல்லை இவர்களோட லக்னமே அதை வந்து உடைச்சு செயல்படுத்துகிற மாதிரி வரணும். இப்போ 7ஆம் இடம் 8ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டிருக்குது நட்சத்திரத்தின்படி அப்படின்னா இவங்களோட லக்னம் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடமாக இருக்கணும். அப்போ அந்த 7 வந்து என்ன பண்ணுன்னா 8 செயல்படுத்த விடாது. 8 செயல்படுற மாதிரி இருந்தாலும் கூட அவங்களோட லக்னம் வந்து 7 செயல்படுத்துறதுனால அவங்களோட மூளை என்ன சொல்லும் அப்படின்னா, அந்த 7 தான் வந்து 70% ஆக்டிவேட் பண்ணும். இந்த 8 வந்து 30% நடக்கிற மாதிரி இருந்தாலும் 70% தான் ஜெயிக்கும். அதனால் திருமணத்துக்கு அப்புறம் நம்ம அந்த பிரிவை வந்து பார்த்து அதை சரி பண்ணுறதை விட திருமணத்துக்கு முன்பே வந்து நம்ம இதை எப்படி சரி பண்ணலாம், பிரிவு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு எப்படிப்பட்ட துணையை பொருத்தணும் அப்படின்றத நம்ம இதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம். சுமதி மேடம் ஜோதிட கருத்துக்களை அருமையாக அவங்களுக்கு திருமணம் அடிப்படையை வச்சு அருமையாக பதிவு பண்ணாங்க. அதை பாராட்டு விதமாக பாக்கியலட்சுமி அவங்களே பொன்னாடை போத்த வரும்படி வருக வருக என வரவேற்கிறோம்.